வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு முதல் முறையாக உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 3 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று முதல் பட்ஜெட் தொடர்பாக துறை வாரியான ஆலோசனை கூட்டம். காலையில் உணவு, கூட்டுறவுத்துறை மற்றும் பிற்பகலில் வருவாய்த்துறை அமைச்சர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்பு. அதிமுகவில் இருந்து விலகிய சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தவிகாவில் இணைந்தனர். மாமல்லபுரத்தில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் தவிகாவில் ஐக்கியம். முன்னாள் அமைச்சர்கள் எம்.எஸ்.எம். ஆனந்தன், எஸ். வளர்மதி தவிகாவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜவர்மன், மான்ராஜ், சதன் பிரபாகர், திருஞான சம்பந்தம், சுந்தரராஜன் உள்ளிட்டோரும் தவிகாவில் ஐக்கியம். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இபிஎஸ் ஆட்சி அமைக்க முற்பட்டதே முன்னாள் அமைச்சர்கள் தவிகாவுக்கு வருவதற்கு காரணம். முன்னாள் அமைச்சர்கள் தவிகாவில் இணையும் விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி நடத்துவது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அதிமுகவினர் தவிகாவில் இணையும் விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னும் பின்னும் தவிகாவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வலியுறுத்தினோம். எதற்கும் செவிமடுக்காத அதிமுக தலைமை திமுகவுடன் கூட்டணி சேர முயன்றதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. இது வெறும் ட்ரெய்லர், மெயின் பிக்சர். டெல்டா மாவட்டத்தில் மாபெரும் இணைப்பு விழா நடைபெறும். தவிக தலைவர் விஜயிடம் அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என அமைச்சர் ஆனந்துக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கோரிக்கை. கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இருக்கும் இடையூறுகளை களைய வேண்டும் எனவும் அமைச்சர்களுக்கு விஜயபாஸ்கர் கோரிக்கை. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் ஆயிரக்கணக்கானவர்கள் தவிகாவில் இணையும் விழா. தொண்டர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி, முட்டை, சிக்கன் பக்கோடா சுட சுட தயார் செய்யப்பட்டு விநியோகம். தவிக அரசு சோஃபா மாடல் என கூறும் திமுக ஒரு பாப்பா மாடல் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் விமர்சனம். தொட்டதற்கெல்லாம் திமுகவினர் அழுகின்றனர், போகும் இடமெல்லாம் அழுகின்றனர் என பேச்சு. வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணி அமைக்க திட்டம். இரு கட்சிகளும் பாஜகவின் உதவியுடன் தவிக ஆட்சியை கலைக்க முயல்வதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. மு.க. ஸ்டாலின் தான் திமுகவின் கடைசி முதலமைச்சர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆவேசம். கரூரில் 41 பேரை காவல்துறை மூலம் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கப்படும் எனவும் பேச்சு. வடக்கில் பாஜக பயன்படுத்தியதைப் போல தமிழ்நாட்டிலும் வாஷிங் மிஷின் வந்துவிட்டது என கனிமொழி எம்பி எக்ஸ் பதிவு. குட்கா விற்பனையில் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சி. விஜயபாஸ்கர் தவிகாவில் இணைந்தது குறித்து கனிமொழி விமர்சனம்.
தாவேகா எம்எல்ஏக்களை திமுகவினர் இழுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் பதிலடி. தமிழ்நாட்டில் குதிரை பேரத்தை நடத்துவது முதலமைச்சர் விஜய்தான், விசாரணை நடந்தால் முதலமைச்சர் தான் நம்பர் 1 குற்றவாளி என்றும் பதில். திமுக குதிரை பேரம் நடத்துவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பொய் குற்றச்சாட்டை அவிழ்த்துவிட்டு வருவதாக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் பேச்சு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அரசியலில் இருந்தே ஒதுங்க வேண்டும் என சொல்வதற்கு நிர்மல்குமாருக்கு தகுதி இல்லை என்றும் கண்டனம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் இன்பதுரை எம்பி மனு. வடமாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவித்தது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் 7 தொகுதிகள் காலியாக இருந்தும் இடைத்தேர்தல் அறிவிப்பு இல்லை. திருச்சி மாநகர் மாவட்ட பொருளாளர் ராஜசேகரன் அதிமுகவில் இருந்து விலகல். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய்க்கு எதிராக போட்டியிட்ட ராஜசேகரன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சத்தால் அதிமுகவை உடைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தாவேகா தலைவர் விஜயை நம்பி சென்றவர்கள் எதிர்காலத்தில் நடுரோட்டில் நிற்பது உறுதி என்றும் டிடிவி தினகரன் ஆவேசம். விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு மக்கள் பெரும்பான்மையை அளிக்கவில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அதிமுக மற்றும் திமுக கையில்தான் தமிழக அரசின் கடிவாளம் இருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. அடுத்த தேர்தலில் விஜய்தான் முதலமைச்சராக வருவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை. தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர மதிமுக பக்கபலமாக இருக்கும் எனவும் பேட்டி. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடாது என வைகோ திட்டவட்டம். அதிமுக திமுக கூட்டணி சேர திட்டமிட்டு இருந்தது வெளிப்படையாக அம்பலமாகிவிட்டது எனவும் விமர்சனம். கடந்த காலங்களில் திமுக தயவோடு மதிமுக வெற்றி பெற்றதை வைகோ மறந்துவிடக் கூடாது. தற்போது எம்பியாக உள்ள துரை வைகோ திமுக ஆதரவோடுதான் வெற்றி பெற்றதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி.